ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பிக் பாஸ் வந்துட்டு அவர் பேசினாவே ஒரு பூஸ்ட் வரும், சரிங்களா? ஏன்னா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளை 24 மணி நேரமும் பார்க்குறது மக்கள் கிடையாது. மக்கள் கூட வந்து வேலையை விட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அப்போ தான் பார்க்குறாங்க நிறைய விஷயங்கள். ஆனால் இதை ஒரு வேலையாகவே வச்சு பார்க்குற ஒரே ஒரு மனுஷன் அந்த பிக் பாஸ் தான். இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க, யாரால் இந்த பிக் பாஸ் கேம் சூப்பராக போகுது, யாரால் என்டர்டெயின்மெண்ட் அதிகப்படியாக வருது, யாரால் மக்கள் பார்க்குறாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். யார் ஓபி அடிக்கிறாங்க, யார் அவங்களுக்காக விளையாடுறாங்க, யார் வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக இருந்துட்டு போக வந்திருக்காங்க, யார் உண்மையாக உழைப்பு போடுறாங்க, இந்த விஷயங்கள் தெரியறதுனால அவர் வாயிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வராதா ஏங்குவாங்க. அதனால தான் வந்துட்டு அவர் சொன்னால் ஒரு ஸ்பெஷல், மற்றபடி அவர் கடவுள்லாம் கிடையாது. அங்கே பார்க்குறவர் சொன்னால் ஸ்பெஷல். இந்த ஆஃபீஸ்லலாம் வந்து ஒரு மேனேஜர் நம்மளை பார்த்துருக்க மாட்டார், ஆனால் அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார், ஏதோ ஒன்று கவனிப்பார். அவர் வந்து சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏவியெல்லாம் போட்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யாவுக்கு, ரெண்டாவது வந்து விஷாலுக்கு, மூணாவது நம்மளுடைய முத்துக்குமாரனுக்கு போட்டாங்க. அதில் வந்துட்டு பார்த்து மனுஷன் அப்படியே வியந்து போயிட்டாப்புல. செம்மையாக இருந்துச்சு அந்த ஏவி பார்க்கும்போது, ரொம்ப அழகாக இருந்தது. அதில் அப்படியே வந்துட்டு முடிஞ்சு பிக் பாஸ் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அதை வந்து இங்கே வந்து தீபக் கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கூப்பிட்டு வந்துட்டார். சொல்கிறா என்னடா ஏவியில் எப்படி இருந்துச்சு, எப்படி நான் வெளியே தான் பார்க்க போகிறேன், அதை கேட்கணுன்னு க்யூரியாசிட்டி இருக்குடா, எப்படா இருந்துச்சு சொல்கிறா, அது அப்புறம் உள்ள எல்லாம் எப்படா செட்டப் இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறேண்ணே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அப்போ ஒரு பிக் பாஸ் ஒன்று சொன்னார்ண்ணே, அதை சொல்லணும். இல்லைடா பிக் பாஸ் எதாவது சொன்னார், ஆமாண்ணே அது சொல்ல வேணாண்டா, ஏன்னா அதை நான் தெரிஞ்சக்கூடாது. இல்லைண்ணே அதை தான் உங்ககிட்ட நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்றாரு. ஏன்டா சரி சொல்லு அப்படின் போது, இல்லை முத்துக்குமரா உன்னை பற்றி உன்னோட உழைப்பு, அதாவது நீ ஒரு நாள்லேருந்து 100 நாள், ஃப்ரம் டே 1 100 days இந்த வீட்டில் இருந்திருக்க, இதை ஃபுல்லாக நான் வந்து வர்ணித்து ஒரு வாரத்தில் சொல்லணும்னா அது வார்த்தை என்னென்னா உழைப்பு. முத்துக்குமரன்னா உழைப்பு அப்படின்னு சொன்னார்ண்ணா, இதுக்கு மேலே என்னென்னா வேணும், நான் என் ஃபுல் உழைப்பை போட்டிருக்கேன்னு அவரே அங்கீகாரம் கொடுத்துட்டாருண்ணா அப்படின்னும் போது தீபக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு. முத்துக்குமரனுக்கு அப்படி பூரிப்பாகுது. நம்மளுக்கு இது தானே வேணும், மெயின் உழைப்பு போட்டிருக்குன்னு ஒரு முதலாளி சொல்லும்போது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் நம்ம உழைப்பு போட்டோமா இல்லையான்னு. வெளியில் பார்க்குறவனுக்கு ஒரு சில பேர் ஏமாத்துறதெல்லாம் தெரியும், வேலை பண்ணுற மாதிரியே ஏமாற்றுவான். ஆனால் ப்ரொடக்ஷன் உண்மையிலே இருக்கிறது மேனேஜருக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறது எப்போ பார்த்தாலும் சீட்டில் தான்டா உட்காந்துட்ருக்கான். டேய் அவன் உட்காந்துட்ருக்கான்டா, பண்ணானா ஒர்க்கு சீட்டு தேய்ச்சிட்டு போகிறான்டா அவன், அப்போ இந்த மாதிரிலாம் போகும். அதை மாதிரி சும்மா உட்காந்து மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனை கொடுத்து அடித்து தூக்குனார் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷனாக முத்துக்குமரனா உழைப்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. செம்மையாக இருந்துச்சு. அதை சொல்லி அப்படியே ஆனந்தப்பட்டார். நம்ம தம்பி சொல்லும்போது அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம் வரும், அந்த மாதிரி அவர் சந்தோஷப்பட்டாப்புல. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும், ஒரு டைட்டில் மாதிரி இந்த ஒரு வார்த்தை கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம முத்துக்குமரன் அடித்து தூக்க போகிறாரு. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.